வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்ஜென்ட் எக்ஸாமுக்கும் மேட் எக்ஸாமுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் இததான் வந்து பார்க்க போறோம். அதாவது மேட் எக்ஸாம் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த எக்ஸாம் அப்படின்றது வந்து என்னன்னா ஆல் இந்தியா லெவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்றது வந்து எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா இருந்தாலும் இதுக்கான காலேஜஸ் அப்படின்றது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற காலேஜஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல் இந்தியா காம்படிஷன். அதே சமயம் டான்செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் மட்டும்தான் வந்து அதில் காம்படிட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக நடத்தக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது டான்செட். ஆனால் மேட் அப்படின்றது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து மேட் எலிஜிபிலிட்டி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா மேட் வந்து மெயினாக எங்கே எய்ம் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பி ஸ்கூல்ஸ் அதே மாதிரி வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா மேட்டை எய்ம் பண்ணுவாங்க. ஸோ மேட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா வந்து என்னன்னா ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதே சமயம் டான்செட் எழுதுறீங்க அப்படின்னா வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷனுக்கு ட்ரை பண்றதுக்கு டான்செட் அப்படின்றது வந்து யூஸ் ஆகும். ஸோ டான்செட் வருஷத்துல ஒரு தடவை தான் வந்து எழுத முடியும். அதே சமயம் மேட் அப்படின்றது வருஷத்துல 4 தடவை வந்து எழுதலாம். ஸோ ஓவரால் 600 பி ஸ்கூல் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 600 பிளஸ் பி ஸ்கூல்ஸ் வந்து டான்செட் சரி மேட் ஸ்கோர் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேட்ச் எழுதுனீங்க அப்படின்னா வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜும் ட்ரை பண்ணலாம், கேரளாவில் இருக்கிற காலேஜும் ட்ரை பண்ணலாம், பெங்களூர்ல இருக்கிற காலேஜும் ட்ரை பண்ணலாம், நார்த் இந்தியாவில் இருக்கிற காலேஜும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் சொல்றது நீங்க ஒரு நல்ல காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிரீமியமான காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா மேட் எக்ஸாமும் எழுதுங்க, டான்செட் எக்ஸாமும் வந்து எழுதுங்க. ஒருவேளை டான்செட்ல நல்ல ஸ்கோர் இருந்தது அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் நல்ல காலேஜஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதே சமயம் மேட்ல நல்ல ஸ்கோர் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் பிளஸ் வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கிற நல்ல காலேஜஸ்க்கும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனாலதான் நான் நிறைய பேருக்கு சொல்றது என்ன அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல காலேஜ்ல எம்பிஏ நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேட் எக்ஸாமும் எழுதுங்க, டான்செட் எக்ஸாமும் வந்து எழுதுங்க. எதுல வந்து நல்ல ஸ்கோர் வருதோ அதை வச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு நல்ல முடிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் தொடர்ந்து வந்து இந்த மேட் ரிலேட்டடாகவும் வந்து டான்செட் ரிலேட்டடாகவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ மேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லா ஏரியாவிலையுமே இருக்கு. நீங்கள் நியர்பையில் இருக்கிற எல்லா மெயின் சிட்டிஸ்லையுமே வந்து இருக்கு. டான்செட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸ்லையுமே இருக்கு. ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நீங்கள் வெளியில் அலையணும். உங்களுக்கு குறிப்பாக மேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பென் மோட்லையும் கொடுத்துட்றாங்க, இன்டர்நெட் மோட்லையும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து இன்டர்நெட் மோடு வித் வந்து என்னன்னா வீட்டில இருந்தே வந்து எழுதுற மாதிரியான 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பிபிடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐபிடி, அதுக்கப்புறம் சிபிடின்னு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. அதாவது பிபிடி அப்படின்றது வந்து பேப்பர் பென் மோட். அதே சமயம் சிபிடி அப்படின்ற கம்ப்யூட்டர் பேஸ் மோட். நீங்க காலேஜ் போயிட்டு கம்ப்யூட்டர்ல அட்டன் பண்றதா இருக்கும். அதே சமயம் ஐபிடி அப்படின்னா வந்து இன்டர்நெட் மோட்ல வந்து நம்ம கனெக்ட் பண்றது. அதாவது வந்து வீட்டில் இருந்துட்டே வந்து நீங்க அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். உங்களுக்கான லேப்டாப் இருக்கு, உங்களுக்கான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா வந்து நீங்க உங்களுக்கு வீடியோ கேமராலாம் இருக்கு அப்படின்னா தாராளமா வீட்ல இருந்தே அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா இப்ப எல்லாமே நிறைய ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ஐபிடி மோட் அப்படின்றதுலயும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இது மேட்டை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் டான்செட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பேப்பர் பென்ல தான் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து சென்டர்ஸ்க்கு வந்து போய் தான் ஆகணும். ஸோ இதுக்கான காலேஜ் லிஸ்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மேட்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட்டிங் பி ஸ்கூல்ஸ்னு வந்து நிறைய வந்து என்னன்னா இவ்வளவு காலேஜஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து சேவியர் பிசினஸ் ஸ்கூல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு பி ஸ்கூல். அதாவது நார்மலான பி ஸ்கூல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஈவன் வந்து என்னன்னா நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கீங்க, ஒரு பிஎஸ்ஜி எடுத்துக்கங்க, பிஎஸ்ஜி ஐஎம்னு எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பிஎஸ்ஜியில் வந்து என்னதெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேட் எக்ஸாமோட டிசம்பர் மேட், பிப்ரவரி மேட், மே மேட் இந்த 3 மேட் எக்ஸாமுக்கான ஸ்கோர்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னன்னா நீங்க பிஎஸ்ஜியில் கூட வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டான்செட் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து பிஎஸ்ஜி பார்த்தோம். அடுத்தது வேணா வந்து விஐடி வேணா பார்க்கலாம் பாருங்களேன். ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து விஐடி எம்ஏ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, இது வந்து பயங்கர ஸ்லோவா இருக்கு. அதனால
இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட் அப்படின்றது வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ கேட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் ஓகே தான். எக்ஸாக்ட் மேட், என்மேட், ஜிமேட். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டான்செட் அப்படின்றது வந்து எலிஜிபிலிட்டி வராது. ஸோ வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டி எதுவுமே வந்து டான்செட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் மேட் எக்ஸாமை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அந்த விஐடி அப்படின்றத வந்து எடுத்தேன். ஏன்னா பிஎஸ்ஜி எல்லாம் வந்து என்னன்னா கவர்மெண்ட் காலேஜ் கூட வந்து அஃபிலியேட் ஆயிருக்கு. அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட் ஆயிருக்கிறதுனால வந்து டான்செட், மேட் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் விஐடி மாதிரியான காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். விஐடி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம், சத்யபாமா, அதே மாதிரி வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி, அமிர்தா யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட் அப்படின்றது தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர, அது இல்லாமல் இந்த மாதிரியான நேஷனல் எக்ஸாம்ஸ் கேட்டு, என்மேட், ஜிமேட், சிமேட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. டான்செட் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ விஐடி வந்து பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது இப்போ டான்செட்ல இருந்து என்னென்ன காலேஜஸ்ன்னு பார்க்கலாங்க. எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், ரீஜனல் சென்டர், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், seats in university departments of University of Madras, Chennai and other seats surrounded by self-financing arts and science colleges and stand-alone institutions. ஸோ இதில் வந்து என்னன்னா மேட் எக்ஸாம் வச்சு நீங்கள் போக முடியாது. இப்போ டான்செட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸில் மேத்ஸ் ஸ்கோரை வச்சு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜோ யூனிவர்சிட்டிலையோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டான்செட் மூலமாக தான் வந்து போய் ஆகணும். இங்கே வந்து மேட் அப்படின்றது வந்து எலிஜிபிலிட்டி வராது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்றது வந்து டான்செட் எக்ஸாம் மட்டும்தான். பட் வந்து என்னன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து என்ன மேட்டை வந்து வச்சு ஒரு ஸ்கோரா வச்சு வந்து நம்ம அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ விஐடி மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா மேட்ச் ஸ்கோரை வச்சும் வந்து ஜாயின் பண்ணலாம். அமிர்தாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஸ்கோர் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்ஜி மாதிரி, அதே மாதிரி வந்து நம்ம டாப் காலேஜஸாக சொல்லக்கூடிய பிஎஸ்ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎஸ்எம் சொல்லுவோம் இல்லைங்களா, தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் டான்செட்டும் இருக்கும், மேட்டும் இருக்கும். எம்பிஏக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கேட், எக்ஸாட், மேட், சிமேட், ஜிமேட், ஏடிஎம்ஏ இதெல்லாமே வந்து என்னன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம டான்செட்லேருந்து வந்து உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து எலிஜிபிளாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இன்னொரு முக்கியமான காலேஜஸான எஸ்எஸ்என் காலேஜ், எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டான்செட்டும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, மேட்டும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இன்டர்வியூக்கு அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கே வந்து டான்செட் ஸ்கோரையும் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் மட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா டான்செட் ஸ்கோரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். அதே சமயம் மேனேஜ்மெண்ட்ல சீட் வாங்கணும் அப்படின்னா வந்து மேட் எக்ஸாமோ, கேட் எக்ஸாமோ அல்லது எக்ஸாட்டோ வந்து எழுதிடணும். பட் எஸ்எஸ்எனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விதிவிலக்கா கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு இது நான் சொல்றது வந்து என்ன ஓவராலா சொல்லும்போது வந்து பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தாலும், உங்களுக்கு ஏதேனும் வந்து டவுட் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314க்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இது ரிலேட்டடான டவுட்ஸ இன்னும் வந்து நம்ம தெளிவாவும் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள வந்து நான் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியுமோ அத நான் வந்து சொல்லிர்றேன். இத ஒரு ஐடியாவா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன ஃபர்தரா இன்னும் டீட்டெயில்டா வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு நீங்க ஓனாவும் சர்ச் பண்ணுங்க. அல்லது வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி எதுவுமே புரியல அப்படின்னாலும் வந்து என்னன்னா, நீங்க தாராளமா என்னைய வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன வந்து கேட்டுக்கலாம். எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த லிஸ்ட்லயே போட்டிருக்காங்க பாருங்களேன். மேட்லயே வந்து இதுலயே போட்டிருக்காங்க. வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு பார்த்தேன். இது ஏன்னா வெப்சைட் வந்து ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். மேட் எக்ஸாம் தான். தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வெல்லூர் இன்ஸ்டிடியூட், சேவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் சென்னை. அதுக்கப்புறம் பாருங்க வேற என்ன இருக்கு. ஸ்ரீ ராமச்சந்திரா காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்னை. பெங்களூர்ல ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. காருண்யா இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர். அதே மாதிரி வந்து கேசிடி பிசினஸ் ஸ்கூல் கோயம்புத்தூர். இது எல்லாமே வந்து மேட் ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் வந்து அமிர்தா இருக்கும் பாருங்க. அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் இதுவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து எஸ்எஸ்என் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகல. பட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உள்ள போய் பாருங்க. அதை வந்து டான்செட் ஸ்கோரையும் வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து நம்ம ட்ரை பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் கோட்டாக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். எஸ்எஸ்என் மட்டும்தான் வந்து டான்செட் ஸ்கோரை ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த டான்செட்டுங்கிறதும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கே வந்து டான்செட் எக்ஸாம்ல ஒரு நல்ல ஸ்கோர் இருந்து ஒரு 80% அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா, டான்செட் ஸ்கோரை வச்சும் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு எஸ்எஸ்என்ல வந்து கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேட், எக்ஸாட், சிமேட் மாதிரி டான்செட் ஸ்கோரையும் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மத்த காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா இது வந்து ஸ்கோரை வச்சு நீங்க கவுன்சிலிங்ல வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இப்போ பிஎஸ்ஜில எல்லாம் வந்து டான்செட் ஸ்கோரை மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி டிஎஸ்எம் எல்லாம். பட் வந்து எஸ்எஸ்என்ல மட்டும் இந்த ஆப்ஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மேட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா வந்து ஓவராலா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பி ஸ்கூல்ஸ்க்குமே நல்ல காலேஜஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணலாம். டான்செட் எழுதுனீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸ்க்கு எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவராலா எல்லா காலேஜஸுமே நல்ல காலேஜஸ் இல்லாத எல்லா காலேஜஸ்க்குமே வந்து டான்செட் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். எக்ஸப்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி.